கற்று முயல் ஞானகலை இல்லார்க்கு இன்ப நிலை இல்லை மனோன்மணியே மௌலாய ஸல்லி வஸல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமாய் காட்சி தருகின்ற ஏகனான இறைவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முதுனிபீன் முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இவ்விடத்தின் இஸ்தாபகர் வஜத்தி அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்கள் மீதிலும் ஸலவாத்து ஸலாம் உண்டாவதாக. புனிதமிகு இந்த ரமலானுடைய மாதத்திலே இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அவனுடைய கருணையை எங்கள் மீது சொரிவானாக. கலிமத்து தய்யிபாவை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த பள்ளி வாயலை கட்டி முடித்து அதிலே நாங்கள் தொழுவதற்கு இறைவன் எங்களுடைய ஷேகுனா அவர்களுடைய காலத்திலேயே அருள் புரிவானாக. ஆமீன் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்கள் அனைவரையும் தேடி ஈத்தம்பலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இடத்துக்கு அது வரும். எனவே நீங்கள் தயவு செய்து என்னுடைய பயானிலே உங்களுடைய கவனத்தை செலுத்தவும். என்னுடைய பயானை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் 2 விடயங்களை நான் கூற ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய நடைமுறையிலே இருக்கக்கூடிய 2 விடயங்கள். எங்களுடைய ஷேகுனா அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக அவைகளை கற்றுத்தந்த போதிலும் மனிதன் மறதியுடையவன் என்ற அடிப்படையிலே அது எங்களை விட்டும் குறைந்து குறைந்து இல்லாமலே போய்விடுகின்றது. முதலாவது விடயம் ஆமீன் சொல்வது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். நாங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்லுகின்றோம். அதன் முறை எவ்வாறு? ஆமீன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று அது நேர்மாறாக மாறிவிட்டது. ஆவை மூச்சு திணறு மட்டுக்கு நீட்டக்கூடிய நாங்கள் மீனை இறுதியிலே கொண்டு வந்து இலேசாக முடித்து விடுகின்றோம். எனவே இதை மாறி செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான சட்டம். எங்களுடைய ஷேகுனா அவர்கள் கற்றுத்தந்ததும் இதுதான். ஆ என்பதை கூடுதலாக நீட்டக்கூடாது. ஆமீன் என்பதுதான் கூடுதலாக நீட்டப்பட வேண்டிய ஒன்று. இது எங்களுடைய அன்றாட தொழுகையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம். இதை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். இதிலே தெளிவில்லாமல் நாங்கள் தவறாக செய்யக்கூடாது. இன்று எங்களுடைய இந்த பள்ளி வாயிலுக்கு நாங்கள் அல்லாத வெளியூர் மக்கள் நிறைவாக வருகின்றார்கள். அவர்கள் எங்களிலே இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய ஷேகுனா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்ததன் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இகாமத்து சொல்லுகின்ற நேரத்திலே கது காமத்தி ஸலா சொன்ன பின்னர் தான் எழுந்து நிற்கின்றோம். ஆனால் வேற பள்ளிகளிலே அவ்வாறல்ல. முஅத்தின் எழுப்பினாலே மக்கள் எழுந்து வந்து நின்று விடுகின்றார்கள். அது முறையல்ல. எங்களுடைய ஷேகுனா அவர்கள் கற்றுத்தந்ததுதான் சட்டம், எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம். இன்று ஏனைய மக்கள் எங்களுடைய பள்ளியிலே தொழ வருபவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவதானிக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது? உண்மையான சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று மனதிலே நினைத்து அவர்களுடைய இடங்களுக்கு போய் அவர்கள் மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பெருமையான விடயம் அல்ல. பெருமை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எங்களுக்கு பெருமை தேவையில்லை. நாங்கள் சுன்னத்து வல் ஜமாஅத் சூஃபிச மக்கள். எங்களுக்கு பெருமை தேவையில்லை. ஏனைய மக்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் எங்களுக்கும் அதிலே சவாபு கிடைக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்னொரு விடயம், இந்த சஃபிலே நிற்பது.
மிக தெளிவாக இன்று ஆண்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் பெண்களுடைய பகுதியிலே அந்த தெளிவின்மை காணப்படுகின்றது. நிறைய பேர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்கே பேன் இருக்கின்றதோ அந்த இடத்தை பிடித்துக் கொள்கின்றார்கள். இது நீங்கள் சஃப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இமாமை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய முதலாவது அணிக்கு மிக பிரதானமான முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு சொல்லி இருக்கின்றார்கள், ஒருவர் அந்த வரிசையில் நிற்பதனுடைய சவாபை அறிந்தாரேயானால் வலவு ஹபுவன், அப்படி என்றால் வீட்டிலிருந்து தவண்டாவது வந்துடுவார், வீட்டிலே இருக்க மாட்டார். அதனுடைய சவாபு தெரியாததன் காரணமாக நாங்கள் பேங்காத்துக்காகவும் உலக ஆதாயத்துக்காகவும் அங்காங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கக்கூடாது. முதலிலே வருபவர்கள் இமாமுக்கு பின்னால் வந்து அந்த சவாபை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அந்த சவாபை பெற வேண்டும், அந்த முதலாவது இடத்தை பெற வேண்டும். நாங்கள் வந்து பின்னால் இருந்து கொண்டால் என்ன நடக்கும், சிறுவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இடத்திலே வந்து அமர்வார்கள். கதுக்காமத்தி ஸலா சொல்லப்பட்ட பின்னர் நாங்கள் எழுந்து வந்து அந்த சிறுவர்களை அகற்றுவதற்கு எந்த முறையிலும் எங்களுக்கு தகுதி கிடையாது. அதற்கு இறைவனுடைய தண்டனை தான் கிடைக்கும். சிறுவர்கள் இருந்தால் அவர்கள் இருக்க வேண்டியதுதான். அவர்களை இழுத்து பின்னால் வைப்பதற்கோ அல்லது வேற தூரத்தில் வைப்பதற்கோ எங்களுக்கு முடியாது. ஏன், அவர் அந்த சவாபை எதிர்பார்த்து வந்திருப்பார், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், முஅல்லிம்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அவர் அந்த சவாபை எதிர்பார்த்து வந்திருக்கின்ற போது நாங்கள் பேன்காத்துக்காக எங்களுடைய வசதிக்காக பின்னால் இருந்து விட்டு முஅத்தின் இகாமத் சொன்னதும் அந்த சிறுவரை அங்கே இடம் நகர்த்துவதும் இங்கே இடம் நகர்த்துவதும் தண்டனைக்குரிய குற்றம் இறைவனிடத்திலே. இதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். வந்தால் முதலிலே வருபவர் முஅத்தினுக்கு இடத்தை விட்டு அவருக்கு பக்கத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து வருபவர் அடுத்து அமர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆங்காங்கே அமர்ந்து கொள்வதனால் சிறுவர்கள் முன்வரிசையிலே வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். சலாம் கொடுத்தது எழுந்து தொழுபவர்களையும் கவனிக்காமல் செல்லுகின்றார்கள். இதற்குரிய தண்டனையை எல்லாம் யார் அனுபவிக்க வேண்டி வரும்? பின்னாலே வந்து அமருகின்ற நாங்கள் தான் தெரியாமல் குளிக்க போய் சேற்றை பூசிக்கொள்பவர்கள் போல் ஆகிவிடுகின்றோம். தொழுகைக்கு வந்தால் முதல் வரிசையிலே நாங்கள் வந்து அமர்ந்து விட வேண்டும். இதையும் நாங்கள் கவனத்திலே எடுத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, நாங்கள் இன்று 5வது இரவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 4 நோன்புகளை நாங்கள் எங்களை கடந்து 4 நோன்புகள் சென்று விட்டன. இந்த 4 நோன்பிலும் ஏதாவது எங்களிலே ஒரு தெளிவு ஒன்று ஏற்படுகின்றதா? ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதா? காய்ச்சல் என்று சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகின்றோம். டாக்டர் எங்களுக்கு டேப்லெட்ஸ் தருகின்றார். ஒரு நாள் போடுகின்றோம். கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மருந்து. 2வது நாள் 3வது நாள் நோய் சுகமாயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல டாக்டர் என்று சொல்லுவோம். 3வது நாளும் சுகமாகல, டாக்டர் வேலை இல்ல, வேறொரு டாக்டர்கிட்ட போவோம். பிள்ளைக்கு மருந்து கேட்குது இல்ல, டாக்டர் வேலை இல்லை, வேற இடத்தை கொண்டு போவோம் என்று வேறொரு இடத்துக்கு செல்வோம். இப்போது இறைவன் எங்களுக்கு நோன்பை தந்திருக்கின்றான். இவன் நல்ல டாக்டரா சரியில்லாத டாக்டரா? அவன் தந்தால் அந்த மருந்து எங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் தகுதியான மருந்தாகத்தான் இருக்கும். அதை பாவிக்கின்ற நாங்கள் தான் சரியான முறையிலே பாவிக்காதவர்களாக இருப்போம். ஒருவேளை ஏன் காலையில் போட சொன்ன மருந்தை இரவையிலே போட்டால் சரி வராது, வேற வருத்தம் தான் வரும். இரவையிலே போட சொன்ன மருந்தை காலையிலே போட்டால் சரி வராது. இமாம்கள் இந்த நோன்பை பற்றி மிக தெளிவான கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியத்துவம் பெறக்கூடியவர்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். கஸ்ஸாலி இமாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை.
நவ்விர் இலாஹஸ் ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமா மின் நாசி கஸ்ஸாலி. ஆரம்ப காலங்களிலே மக்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக மதரசாவிற்கு வந்தால் முதலாவது படிப்பார்கள் இந்த பைத்தை தான். எல்லோரும் கையேந்தி மிக பயபக்தியாக நின்றவர்களாக தெளிவாக படிப்பார்கள். கொப்பியிலே எழுதி பாடமாக்குவதில்லை. பெரியமானவர்கள் படிப்பார்கள், சிறியவர்களும் சேர்ந்து படிப்பார்கள். எல்லோரும் படித்து எல்லோருக்கும் பாடமான பைத்து. என்ன கேட்கின்றோம்? நவ்விர் இலாஹஸ் ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமாமின் நாசி கஸ்ஸாலி. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய கல்பை பிரகாசிக்க செய்தது போல் எங்களுடைய கல்பையும் பிரகாசிக்க செய்துவிடு ரஹ்மானே என்று நாங்கள் கேட்கின்றோம். யா ரப்பி ஆதி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைഖி கஸ்ஸாலி. அறிவையும் அதன் தெளிவையும் எங்களுக்கு கொடுத்து விடு, கஸ்ஸாலி இமாம் அவர்களுக்கு கொடுத்தது போல என்று அந்த காலத்து உலமாக்கள் கற்று தந்து சில காலங்களுக்கு முன்னால் இதோ இருக்கக்கூடிய மீரா பாலிகாவில் கூட படித்தார்கள் இந்த பாடலை எல்லாம். எங்களுடைய மதிப்புக்குரிய மாரூப் கரீம் சார் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே படித்தார்கள். இந்த தலைமுறைகள் மாறி கஸ்ஸாலி இமாமா யார் அவரு என்று கேட்கக்கூடியவர்களும் கஸ்ஸாலி இமாம் அவர்களை காபிர் என்று சொல்லக்கூடியவர்களும் தோன்றிவிட்டார்கள். வேதனைக்குரிய விடயம். எங்களுடைய உலமாக்கள் கஸ்ஸாலி இமாம் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை, அந்தஸ்து, மகத்துவம் வேறு. இன்று காபிர் என்று பட்டம் கொடுத்திருக்கின்றார்கள் அறிவிலிகளான உலமாக்கள் சிலர். இது அவர்களுடைய அறிவின் தெளிவின்மைதான் காரணம். கஸ்ஸாலி இமாம் சொல்லுகின்ற கருத்தை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு தெளிவு வேணும். கொஞ்சம் கல்வி தெளிவா இருக்கணும், ஆத்மீகத்தில் வளர்க்கப்பட்டிருக்கணும். வாப்பட பேரு தெரியாதவனுக்கு ஆத்மீகம் புரியாது, வாப்பட பேரு தெரியாதவனுக்கு ஆத்மீகம் தெரியாது. அவன் என்ன செய்வான்? இது சரி வருகிறது இல்லையே, மார்க்கத்துக்கு முரணா இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும், அவன் அறிவுக்கு புரியாது. இறைவன் யாருக்கு தெளிவை கொடுப்பான்? ஆத்மீக ரீதியிலே சரியான வளர்ப்பிலே சரியான தத்துவத்திலே பிறந்து வளர்கின்ற ஆத்மீகவாதிகளான பெற்றோருக்கு பிறந்து அவர்களின் வளர்ப்பிலே வளர்கின்ற சிலருக்குத்தான் அந்த அறிவை கொடுப்பார். அண்மையிலே எங்களுடைய கலாச்சார மண்டபத்திலே ஒரு காஃபிர், நீங்கள் யூடியூபில் கூட பார்த்திருப்பீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய ஆத்மீக வழிகாட்டலை பற்றி புகழ்ந்து பேசுகின்றார் ஒரு காஃபிர். அங்க பார்த்தா அவர் என்ன சொல்றாரு? அவர் ஏறாவூர்ல ஒருவர்கிட்ட இருந்திருக்கார். அவர் எப்படியான புலவர்? ஆத்மீக வழி செல்லக்கூடிய ஒரு புலவர். அவரிடத்தில் தான் இந்த காவிர் பூசாரி இஸ்லாத்தை அறிந்து தெளிந்து கற்றுக் கொடுத்தாரே அந்த புலவர், அவரிடத்திலேதான் இவர் கவிதை படித்திருக்கின்றார். அந்த கவிதையின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது. இப்போது ஆத்மீகம் யார் மூலமாக வருகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஆத்மீகவாதிகளை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆத்மீகம் எங்களை வந்து சேரும். இல்லாவிட்டால் ஆத்மீகம் புரியாது. ஆத்மீகம் என்றால் என்ன என்று தெரியாது. தெரியாத மக்கள் என்ன செய்வார்கள்? ஆத்மீகம் என்று ஒன்று இல்லை இஸ்லாத்தில் என்று சொல்வார்கள். இன்னைக்கு சாதாரணமாக சொல்கின்றார்கள், ஆத்மீகம் தெரியாது. இந்த நோன்பை பற்றி கஸ்ஸாலி இமாம் அவர்கள் மிக தெளிவான சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், وَلَا تَظُنُّ إِذَا صُمْتَ أَنَّ الصَّوْمَ هُوَ تَرْكُ الطَّعَامِ وَالشَّرَابِ. நீங்க நினைக்காதீங்க நோன்பு பிடிக்கிறது என்றால் சாப்பாட்டையும் குடிபானத்தையும் தவிர்ந்து கொள்வது மாத்திரம்தான் நோன்பென்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அப்ப நோன்பண்டா என்ன? பின்னால சொல்றாங்க, நீங்கள் வெறுக்கத்தக்க
வெறுக்கத்தக்க செயல்களை உங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது, இதுதான் உண்மையான நோன்பு. எவ்வாறு? அன்தஹ்வல் ஐன அனின் நظر இலா அல் மகாரிஹி, உன்னுடைய கண்ணை ஹராமான செயல்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது கண்ணினுடைய நோன்பாக இருக்கின்றது. வல்லிசான அனின் நுத்கி மிம்மா லா யானிக, தேவையற்ற பேச்சை விட்டு உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக் கொள்வது நாவினுடைய நோன்பாக இருக்கின்றது. வல் உதுன அனில் இஸ்திமாஇ இலா மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் எந்த விடயத்தை ஹராமாக்கினானோ அந்த விடயத்தை விட்டும் உன்னுடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்வது காதினுடைய நோன்பாக இருக்கின்றது. 4 நோன்பு பிடிச்சோம், 5வது நோன்புக்கு வந்திருக்கோம். நாங்க யாராவது இந்த நோன்பு பிடிச்சியா? ரோட்டால போக்குல எல்லாத்தையும் பார்க்கிறான், அல்லாஹ் திறந்துட்டு இருக்கானோடு பார்க்கிறான். இதைத்தான் பார்க்கணும், இதைத்தான் பார்க்க கூடாது. குர்ஆன் எதற்காக வந்திருக்கின்றது? பிரித்து அறிவிப்பதற்காக. பார்க்கிறேன் எல்லாத்தையும் பார்க்கல, அதனால எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. எதை பார்க்கணும், எதை பார்க்கணும் என்று மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றதோ அதைத்தான் பார்க்கலாம். ரோட்ல எத்தனையோ தண்ணி தெரியுது, நாங்க வரக்குள்ள பாதையில எத்தனையோ தண்ணி நீர்கள் தெரியுது, நீர் தேக்கங்கள் தெரியுது. எல்லா நீர் தேக்கத்திலையும் போய் நாங்க நீர் குடிப்போமா? சுத்தமான நீர் என்று நாங்கள் எதை பிரித்து அறிகின்றோமோ அந்த நீரை தான் நாங்கள் அருந்துவதற்காக, குடிப்பதற்காக எடுப்போம். அதுல மட்டும் சுத்தத்தை பேணிக்குவாங்க. பாக்கிறதுல சுத்தத்தை பண்றது இல்ல, கேட்கறதுல சுத்தத்தை பண்றது இல்ல, பேசுறதுல சுத்தத்தை பண்றது இல்ல. இந்த நோன்பை விட்டு விட்டு எங்க இவர மௌத்துக்குள்ள போகும்போது தண்ணி சாப்பாடு இதுகள்ல மட்டும் ரோட்ல போவாரு. சம்சா வாங்குறது ஒரு கடையை பார்ப்பாரு, கூட்டமா இருக்கா, இங்கதான் சம்சா நல்லா இருக்கும் போல இருக்கு, கூட்டமா இருந்தா நல்லா இருக்கு. கூட்டம் இல்லாட்டி இது சரியில்லை போல கடை, வேற கடைக்கு போவாரு. இப்படி என்ன செய்வாங்க? எதை வகுத்துக்குள்ள அனுப்ப போறாங்களோ அதை தேர்வு செய்யறது. அதுல மட்டும் நாங்க தேர்வு செய்யக்கூடாது. எங்களுடைய பார்வையை எதன்பால் நாங்கள் செலுத்துகின்றோமோ அது ஹராமான பார்வையா, ஹலாலான பார்வையா, தேவையான பார்வையா, தேவையற்ற பார்வையா என்பதை புரிந்து செலுத்த வேண்டும். பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். தகுதியான பேச்சை பேசுகின்றோமா, இந்த பேச்சு எங்களுக்கு தகுதியானதா என்பதை யோசித்து பேச வேண்டும். கேட்கின்ற கேள்வி எத்தனையோ பேர் எத்தனையோ கூட்டங்கள் போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். எல்லாரும் பேசுவதை நாங்கள் கேட்க முடியாது. 4 பேர் வரக்குள்ள ஹக்கி நிற்பாங்க, எங்களுக்கு தேவையில்லை. அவர்த பேச்சை கேட்டு நிற்கிற நேரத்தில 4 திக்ர செஞ்சிடலாம். நாங்க 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க அதால வார் அல்லாஹ்வை பற்றி பேசினால், இறைவனை பற்றி சொல்லப்பட்டால் அந்த மஜ்லிஸிலே நாங்கள் அமர்ந்து எங்களுடைய கேள்வி புலனை செலுத்தி சிந்தனையை செலுத்தி கேட்பது கடமை. ரோட்டால வரக்குள்ள 4 பேர் பேசிட்டு இருந்தா அதை நின்று கேட்கிறது, இன்னும் 4 பேர் பேசிட்டு இருந்தா அதை நின்று கேட்கிறது, அதை பத்தி சிந்தனை செய்கிறது, இது தேவையில்லாத வேலை. இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்வது ஒரு நோன்பு. ஏன் இந்த நோன்பை எங்களுக்கு கஸ்ஸாலி இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்? நாங்க கஸ்ஸாலி இமாம சாதாரணமா நினைக்க போகக்கூடாது. கஸ்ஸாலி இமாம் அவங்க எப்படியானவங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். ஷைத்தான் இருக்கானே எப்படியான ஆள் தெரியுமா? அவன் எங்களுடைய இரத்தம் ஓடுகின்ற இடத்தில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். லேசான ஆள் இல்ல ஷைத்தான் என்கிறவர். எந்த வாப்பாவையும் பார்த்து, வாப்பட வாப்பாவையும் பார்த்து எத்தனையோ கோடான கோடி தலைமுறைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே எதிர்கொண்டவன். எப்படியான ஆளா இருப்பான்? சாதாரணமா தோக்கடிச்சிடலாமா? முன்னால போய் நிக்கிறதுக்கு கூட நாங்க தகுதி இல்லை.
ஷைத்தானுக்கு முன்னால நிக்கிறது கூட எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்? அவன் அப்படி பெரிய பயல்வான், எத்தனையோ பேரை வீழ்த்தி விட்டு நிக்கான். அவனோட போர் தொழுக்கள் என்ன செய்யணும்? போர் தந்திரங்கள் வேணும். போர் தந்திரங்களை சொல்லித் தரக்கூடியவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த தந்திரங்களை கடைபிடித்து போனோமேயானால் நிச்சயமாக ஷைத்தானை வென்று விடலாம். ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக சென்று இருக்கின்றார்கள். குறைவான சஹாபாக்கள், எதிரிகள் எப்போதும் கூடுதலான பவர் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடம், இப்போது இரவு நேரமாகின்றது, நீங்கள் எல்லோரும் ஒரு வேலை செய்யுங்கள். ஒருவர் இருவராக பிரிந்து சென்று நெருப்பு குண்டங்களை கூட்டி கூட்டி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நெருப்பு குண்டங்களை கூட்டுங்கள், ஒருவர் இருவராக இருந்து கொள்ளுங்கள். இப்போது சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை என்னதுக்கு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் நெருப்பு குண்டத்தை கூட்டி கூட்டி தனியா தனியா இருக்காங்க. நெருப்பு குண்டத்தை ஒன்றா கூட்டுறல, இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், இப்படி பரந்த இடத்திலே பறந்து கூட்டுகின்றார்கள். ஒருவர் இருவர் இருந்து கொள்ளுகின்றார்கள். இவர்களுக்கு புரியவில்லை என்னத்துக்கு இப்படி சொன்னாங்க. இவர்கள் இருந்த இடத்தில் நோட்டமிடுவதற்காக வந்த காவிர்கள் மலையுச்சியிலே நின்று பார்க்கின்றார்கள். மிக பிரமாண்டமான இடமாக நெருப்பு குண்டம் தெரிகின்றது. அவர்கள் எப்படி கணக்கு போட்டார்கள்? ஒரு நெருப்பு குண்டத்துக்கிட்ட ஒரு 5 பேர் இருந்தாலும் இவ்வளவு பேர் இருக்காங்களே, நாம எப்படி இவர்களை எதிர்கொள்ற என்று நினைச்சிட்டு யுத்தத்துக்கு வராம போயிட்டாங்க. பின்னர் தான் சஹாபாக்களுக்கு தெரிந்தது, இது யுத்தம் வெற்றி கொள்வதற்கான யுக்திகளில் ஒன்று. இப்படித்தான் சில யுக்திகள் இருக்கின்றது, அது எங்களுக்கு புரியாது. கந்தக் யுத்தம் உங்களுக்கு தெரியும், அதிலே என்ன யுக்தியை கையாண்டார்கள்? எதிரிகள் எல்லோரும் ஓடி வருவார்கள். பாரிய கிடங்கொண்டை நாங்கள் வெட்டி ரெடியாக தயார் செய்து வைத்து விடுவோம். இவர்கள் எல்லோரும் மடு இருப்பது தெரியாமல் பாய்ந்து வருவார்கள். பூமி என்று நினைத்து பாய்ந்து வருவார்கள். அந்த மடுவிலே விழுவார்கள். நாங்கள் அவர்களை வெட்டி வீழ்த்துவோம் என்று முடிவு செய்த கந்தக் யுத்தம் நடைபெற்றது. இதெல்லாம் சிறிய யுக்திகள், ஆனால் பிரயோசனம் பெரிதாக இருக்கும். இதைத்தான் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் ஷைத்தானை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது, அவனை அடக்குவதற்குரிய நடைமுறை என்ன என்பதைத்தான் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். நோம்பன்னா நாங்க நினைச்சுக்க போகக்கூடாது, பகலெல்லாம் பசிச்சிருக்கிற, இரவையானா தராவியா தொழுகிற, 5 நேரம் தொழுகிற, இப்படித்தானே 4 நோம்பும் போச்சு. என்னையாவது பிரயோசனம் இருக்கா? எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? இல்ல. ஏன்? நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த கஸ்ஸாலி இமாம் சொல்லி தந்த அந்த யுக்தியை கடைபிடிக்கவில்லை. அவர்கள் சொன்ன அந்த யுக்தியை கடைபிடித்தால் ஷைத்தான் அணுக முடியாது. ஏன் அணுக முடியாது? சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு மனுஷனை அணுகணும் எப்படி போகணும்? அவர கல்புக்குள்ள பூரணும் எப்படி போகணும்? செவியின் மூலமாக போகணும். கேட்கிறது, கெட்ட விஷயத்தை கேட்க ஷைத்தான் போவான். கெட்ட விஷயத்தை கேட்பதன் மூலமாக ஷைத்தான் நுழைவான். கெட்ட விஷயத்தை பார்க்க டிவியில கூடாத படங்களை பார்க்கின்றான், ஷைத்தான் போவான் உள்ளுக்கு. எப்படி? இதை இன்புட் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உள்ளுக்கு போறது, இதையெல்லாம் எடுத்துக்குவார், இவர் கிரகிச்சு வச்சுக்குவார். ஏதாவது ஒரு நேரத்தில் இவருக்கு அந்த சிந்தனை வரும். சிலாக்களுக்கு அது எப்படி சொல்லலாம், சிலாக்கள் என்ன செய்வாங்க, இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வரும். அந்த நேரத்தில் என்ன கனவுகள் வருகின்றது சிந்தனை செய்து பாருங்கள். எப்போதோ நாங்கள் செய்த ஒரு பார்த்த கெட்ட பார்வை எங்களுக்கு ஞாபகம் வரும். அதைத்தான் ஷைத்தான் காட்டுவான். எப்போதோ நாங்கள் கேட்ட ஒரு இன்பமான பேச்சு ஞாபகத்துக்கு வரும். அதைத்தான் ஷைத்தான் கொண்டு வந்து ஊட்டுவான் எங்களிலே. இப்போது ஷைத்தான் செல்வதற்குரிய வழிகளில் 3 வழிகள் இருக்கின்றது. ஒன்று கேள்வி, பார்வை, அடுத்தது பேச்சு. சரியில்லாத பேச்சை பேசுகின்றார். இதன் மூலம் மற்றவர்களுக்கு தீய
விடயங்களை எத்தி வைக்கின்றார். இதுவும் ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று. எனவே இந்த 3 விடயங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் உங்களிலே இருந்து ஷைத்தான் விலகி ஓடிவிடுவான். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் பாதி குறைஞ்சிரும். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நல்ல விடயத்தை பார்ப்பீங்க, நல்ல விஷயத்தை கேட்பீங்க, நல்ல விஷயத்தை பேசுவீங்க. இதன் மூலமாக என்ன செய்வான் ஷைத்தான்? கெட்ட விஷயத்தை தடுக்கிறத நாடி அறவாசி ஷைத்தானுடைய ஊசலாட்டம் குறைஞ்சிட்டு, இப்ப நல்ல விஷயத்தை நாங்க எங்களுக்குள்ள கிரகிக்க 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 ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அப்படியே அடங்கி போயிடும். ஷைத்தானால ஒன்றும் செய்யல. எப்படி? ஷைத்தானுக்கு மேல ஒவ்வொரு அடியா அடிக்கிறது. இப்ப ஒரு நல்ல ஒரு மௌலவி பேசக்குள்ள நல்ல பயானம் கேட்கிறது. எங்கட பள்ளியில மட்டும்தான் ஷைத்தானை எப்படி அடக்குற, ஷைத்தானை எப்படி முறிக்கிற, அவனுடைய எப்படி யுத்தம் செய்கிறீங்கிறத பத்தி பேசுவாங்க. மற்ற பள்ளியில் என்ன பேசுவாங்க? தராவியா தொழுவதினால் இத்தனை சிறப்புகள் இருக்கின்றது, அங்கே அந்த சொர்க்கம் கிடைக்கின்றது, ஊரிலின் பெண்கள் கிடைக்கின்றார்கள், எங்களுடைய தாடிகளை பிடித்துக் கொண்டு தொங்குவார்கள். இப்படியான சிறப்பு சொல்றதுனாடி ஷைத்தான் அடங்கிடுவானா? ஷைத்தானை அடக்கி ஆள்வதுதான் நோன்பினுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. இங்கே கஸ்ஸாலி இமாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமல் மக்சூது, இந்த நோன்பின் மூலமாக நாடப்பட்ட விடயம் கஸ்ரு ஷஹவதிக, உன்னுடைய ஷஹவத்தை, இச்சையை, ஷைத்தானை அடக்கி ஒடுக்குவதுதான் இந்த நோன்பினுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. இது இல்லாமலுக்கு அந்த சொர்க்கத்தை பத்தி, இந்த சொர்க்கத்தை பத்தி, தொழுகையை பத்தி விவரிக்கிட்டு போறதுனால என்ன செய்யும்? இத ஹார்டு மக்கள் கேட்பாங்க, கொஞ்ச நாள் போக்குல மறந்துடுவாங்க, அப்படியே தொழுகை இல்லாம போயிட்டு. ஆனால் ஷைத்தானை அடக்குவதற்கு ஒருவன் தெரிந்து கொண்டானே, ஆனால் ஷைத்தானை எதிர்த்து நிற்பதற்கு அவனால் முடியும். ஷைத்தானை வென்று விட்டால் எல்லா நல்ல விடயங்களும் எங்களிலே வந்து சேர்ந்து விடுகின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போய்விட்டு திரும்புகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ரஜஅனா இலல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர், நாங்க சிறிய யுத்தத்தில் இருந்து பெரிய யுத்தத்திற்கு மீண்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய உயிர், உடைமை, சகோதரர்கள் எல்லாவற்றையும் இழந்து செய்யக்கூடிய யுத்தத்தை சிறிய யுத்தம் என்றா நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நாயகமே என்று வியப்பாக கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். ஆமாம், இதெல்லாம் சிறிய விஷயம். எங்களுடைய நப்சை அல் ஜிஹாது மஅன் நஃப்ஸ், இதுதான் மிகப்பெரிய யுத்தம். அன்றைக்கு ஒரு ஷேகுரார், ஒரு பெரியார் ஒருவர் பயான் செய்கின்றார். அவர் சொல்லுகின்றார், வஹாபி 2 வகைப்பட்டவர்கள். ஒன்று, எங்களுக்கு வெளியால் நின்று எங்களை தீய செயல்களின்பால், கெட்ட கொள்கையின்பால் அழைத்துக் கொண்டிருக்கின்ற வஹாபிகள். இன்னொரு வஹாபி, நீங்க எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களுடைய இரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஓடுறான்னு, அவன் தான் மிகப்பெரிய வஹாபி. உங்களுக்குள்ள இருக்கான், எங்களுக்குள்ள இருக்கான். அவனை கண்டுபிடிச்சிக்கலாம். அவனை கண்டுபிடிச்சு கொள்றது இருக்கே மிக கடினமான விடயம். அதை நாங்க செஞ்சிட்டோம்டா இந்த வஹாபி, வெளியால் இருக்கிற வஹாபி எல்லாம் கால் தூசி கிச்சம் ஒன்றும் செய்யல. எங்களுடைய ஞானபிதா அவர்களுடைய தந்தை இதோ தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மீகத்தை, சூபிசத்தை, ஞானத்தை மிக தெளிவாக சொன்னவர்கள். இவர்களை யாரால் அசைக்க முடிந்தது? யாராவது உலமா போய் நீங்க சொல்ற கருத்தெல்லாம் பிழை என்று சொன்னையா? முடியாது. அவர்களுக்கு முன்னால் நிற்பதற்கு கூட இவர்களால் முடியாது. ஏன்? அல் ஜிஹாது மஅன் நஃப்ஸ், அந்த நப்சோட போராடி அதை கொண்டுட்டாங்க. எந்த ஷைத்தானும் அவளை அசைக்கல. முன்னுக்கு போய் நின்றா மூத்திரம் வைத்துருவாங்க, ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. இப்படியான வல்லமை யாருக்கு வரும்? நப்சோட போராடினா எங்களுக்கு ஒரு வல்லமை வரும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்போது கஸ்ஸாலி இமாம் அவர்கள் சொன்ன விடயத்தை கடைபிடிக்க வேண்டும். நல்ல விஷயத்தை பார்க்கணும், கெட்ட விஷயத்தை பார்க்க கூடாது. இது கண்ணினுடைய நோன்பு.
இந்த நோன்பை நோக்க வேண்டும். கஷ்டமா தான் இருக்கு, முயற்சி செய்யணும். அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும். முயற்சி செய்யணும். இன்னைக்கு 4 நோன்பு வைத்து விட்டுருவோம். 5வது நோன்புல கால் பதிக்கிற நாங்க கண்ணினுடைய நோன்பை நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காதினுடைய நோன்பை நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நல்ல விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும், பயானம் மட்டும்தான் கேட்கணும், கிராத்தை மட்டும்தான் கேட்கணும், நல்ல பேச்சு மட்டும்தான் பேசணும். இது வாயுடைய நோன்பு, இந்த நாவினுடைய நோன்பு. இந்த நோன்புகளை நாங்கள் நோற்று விட்டோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களிலே இருக்கக்கூடிய ஷைத்தான் அடங்கி ஒடுங்கி விடுவான். அடுத்தது என்ன விஷயம்? அடுத்தது நாங்க செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வரும். நல்லதை பேசினோம்டா கெட்டது பேச மாட்டோம், நல்லதை கேட்டோம்டா கெட்டது கேட்கல. அப்ப நல்ல விஷயங்கள் மட்டும் எங்கள்கிட்ட வந்து சேரக்குள்ள ஷைத்தான் முற்றாக எங்களில் இருந்து நீங்கி விடுவான் என்ற கருத்தை தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே அவர்களுடைய இந்த கிரந்தத்திலே கூறி காட்டுகின்றார்கள். இதோ நான் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த கிரந்தம் சூபிச கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞான மதரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய மிக பிரதானமான கிதாப். மாணவர்கள் ஒழுக்கத்தை எவ்வாறு பேணுவது, தொழுகையிலே எவ்வாறு நியமமாக இருப்பது, எவ்வாறு இறைவனை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது, இன்னும் பல எத்தனையோ தலைப்புகளிலே கஸ்ஸாலி இமாம் அவர்கள் மிக நுட்பமான விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றார். மிக மிக நுட்பமான விடயங்கள். நாங்க ஆராய்ச்சி என்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கல, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். சில விஷயத்தை சொல்லுவாங்க, சில நுணுக்கங்களை சொல்லுவாங்க, விளங்காது. அதை செயல்ல கொண்டு வந்து செயல்பட்டா அதில் ஒரு பிரயோசனம் கிடைக்குமே, அப்போதுதான் அதனுடைய பிரயோசனம் இவ்வாறு இருக்கின்றதா என்று எங்களுக்கு புரியவர். கஸ்ஸாலி இமாம் அவர்கள் எதை சொன்னாலும் அதிலே ஒரு தெளிவு இருக்கும். ஏன்? அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. எதை அவங்க அறிகிறாங்களோ அதை அவர்கள் செயலிலே கொண்டு வந்து அதன் பிரயோசனத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னால் தான் கிதாபிலே பதிவார்கள், எங்களுக்கு தருவார்கள். அதனால் எதை அவர்கள் சொன்னார்களோ அதை பார்க்கின்ற போது எங்களுக்கு புரிந்து கொள்வது கஷ்டமாக இருந்தாலும் அதை நடைமுறையிலே கொண்டு வந்தால் பிரயோசனம் மிக பெரிதாக இருக்கும். உதாரணமாக ரமலான் 30 நாள் இருக்கு. சஹருக்கு எழும்புறோம். நாங்கள் எத்தனை மணிக்கு எழும்புறோம்? சிலாக்கள் 4 மணிக்கு எழும்புறவங்களும் இருக்காங்க. பாங்க சொல்றது 10 நிமிஷத்துக்கு முதல் எழும்பி ஒரு டீயை குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த 30 நாள் இருக்கிறதே இது மிக பொன்னான நேரம். இதை நாங்க வேஸ்ட் ஆக்கிற போகக்கூடாது. சஹருக்கு நாங்க எழும்புறது ஒரு 10 நிமிஷம் முந்தி எழும்புறேன், ஒரு 10 நிமிஷம் முந்தி எழும்புறேன். எதற்காக? 2 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுது கொள்வதற்காக. 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுது கொள்ள வேண்டும். 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுது விட்டு இறைவனிடத்திலே கண்ணீர் சிந்தி எங்களுடைய முக்கியமான தேவைகள் இருக்கின்றது, இதை கேட்க வேண்டும். எத்தனை நாளைக்கு செய்யணும்? கஸ்ஸாலி அவங்களோட கருத்துப்படி 40 நாளைக்கு செய்யணும். 40 நாளைக்கு நீங்க இவ்வாறு செய்து ஒரு தேவையை கேட்டு வந்தீர்களே ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று கஸ்ஸாலி இமாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். 30 நாள் நோன்புக்கு எழும்புறது தானே நாங்க. அங்கால ஒரு 10 நாள் எழும்புறது எங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது, மற்ற நாளையில தான் கஷ்டமா இருக்கு, விசேஷமாக எழும்போம். நோன்பு நோட்டுறதுக்கு நாங்க எப்படியும் 3:30க்கு சஹருக்கு எழும்பினோமாமண்டா தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்மட ஆண்களா இருந்தா என்ன செய்வாங்க? மனைவிமாறு போய் தேத்தனி ஊத்துற நேரம், அந்த நேரத்துக்கு நாங்க எழுந்து நின்று தொழுது விட்டு அழுது சலித்து துஆ கேட்டோமே ஆனால் இறைவன் அந்த நேரத்தில் கேட்கான். அடே, என்னிடத்துல கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? யன்ஸிலு ரப்புனா இல ஸமாஇ துன்யா, முதலாவது வானத்திற்கு இறங்கி இந்த மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு நான் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்?
நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு வேதனைக்குரிய செய்தி! இதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்திலே 2 ரக்காத்துக்கள் தொழுவோம். எவ்வளவு நேரம் போகும்? 3 நிமிஷம் போகும். செஞ்சு பாருங்க, 3 நிமிஷம் தான் போகும். துஆ கேளுங்க. அழுக வரலையா? அழுகிறது மாதிரி எங்களுடைய ஷேகுனா அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அழுவது போன்று நடிக்க தேவையில்லை. நீங்க அந்த நேரத்தில் பொழுது பார்க்க உங்களுக்கு அழுக வரும். செஞ்சு பாருங்க. அந்த பிரயோஜனம். கஸ்ஸாலி இமாம் இருக்காலே, மிகப்பெரிய டாக்டர். ஷைத்தானை எப்படி எங்க பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். கஸ்ஸாலி இமாமே அப்படி பெரிய இமாமே இன்றைக்கு இவனை காபிர் என்று சொல்றாங்க. சும்மா செல்லல. ஏன் சொல்றான் தெரியுமா? ஷைத்தானை எல்லாம் பிடிச்சி அடக்கி போட்டானுங்களா, நமக்கு வேலை இல்லை. சவுதியில இருந்து காசு வர எல்லாரும் சூபிகளா பேத்துருவானுங்க. அதனால மொத்தமா அடிச்சாச்சு. அவர் காபிர், அவரை பேச்சு எடுக்க போகக்கூடாது. மக்கள் அதன் பால் செல்ல மாட்டார்கள். ஆனா அப்படி இல்லை விஷயம். என்ன? கஸ்ஸாலி இமாம் அவர்கள் மிகப்பெரிய டாக்டர். ஒவ்வொருவருடைய ஷைத்தானையும் எப்படி அடித்து ஒழிப்பது என்பதை சொல்லித் தரக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். அவ்வளவு மீன டாக்டர் இல்ல ஆத்மீகத்தில். எப்படி ஷைத்தானை பிடிக்கணுமோ அப்படி பிடிப்பாங்க. தஹஜ்ஜுடைய நேரங்களுக்கு நீங்க கத்துங்க, இறைவனிடத்தில் கத்துங்க. தாயிடத்திலே குழந்தை பாலை கேட்டு அழுகின்றதல்லவா? அடம் பிடிச்சாலும் ஏன்? அதுக்கு உரிமை இருக்கு. தாய் தானே கேட்கலாம். வேற யார்கிட்ட கேட்கிற? பக்கத்து வீட்ட காலத்தை அப்படி கேட்கிற? தாயில கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, தந்தையில கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இறைவன் எங்களுக்கு யார்? அவன் அவனுடைய தாத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அவனை விட்டு பிரியாதவர்கள் நாங்கள். அவனிலே இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அவனிடத்திலே கேட்பதற்கு மிக தகுதியுள்ளவர்கள் நாங்கள் தான். கேட்கணும், அழுது சலிக்கணும், அடம் பிடிக்கணும். நீ எனக்கு தந்துதான் ஆகணும் என்று கேட்கணும். சும்மா அந்த சலிக ரீதியா கேட்க போகக்கூடாது. இறைவன் கேட்கல, நீ தந்தா தரணும், இல்லாட்டி அவத்தையும் கேட்க மாட்டேன். பைதா மறித்து பகுவ எஸ்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் நோயுட்டா நீ தான் சுகப்படுத்தும், நான் வேற ஒருத்தரையும் போக மாட்டேன். எப்படி? இதான் அடம் பிடிக்கிற. தந்தே ஆகணும், ஒத்த காலில் நிக்கணும். இறைவன் என்ன செய்வான்? 40 நாளை பார்த்துட்டா இருப்பான். இறைவன் கருணை இல்லை இல்லவா? நம்ம தேவராக வந்து 1000 ரூபாய் காசு தாங்கல ஒரு நாள் கேட்க இல்ல காசு சொல்லிடுவோம், பொய் நான் சொல்லுவோம். 2வது நாள் வாராரு, 3வது நாள் வாராரு, 40 நாள் வார ஒருவனை நாங்க விரசுவோமா? எங்களை விட மிக மேலானவன், கருணை மிக்கவன் இறைவன். அவன் விரசுவானா? எங்களை அள்ளி தருவான். எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. இன்றைக்கு பிரதானமான தேவை இந்த பள்ளிவாசல். இதை கேட்கணும். நாங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுப்பி தொழுகிறது மிக குறைவு. தொழுது பாருங்க, நிறைய தேவைகள் நிறைவேறும். சிலாக்கள் காசை கேட்பாங்க. இன்றைக்கு எங்களுடைய தேவை காசு இல்ல, எங்களுடைய பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட வேண்டும். யாரை கொண்டு வந்தாவது இறைவா இந்த பள்ளிவாசலை கட்டி தந்துவிடு என்று ஒத்த காலில் நில்லுங்க. நாங்க கேட்ட எந்த ஒரு துஆவோ கபூலானதன் காரணமாகத்தான் இந்த அளவிலாவது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இதைவிட மேலானவர்களாக நாங்கள் வர வேண்டும். காத்தான்குடியிலேயே இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய அரசியலை நாங்கள் உருவாக்க வேண்டும். இது இன்றைய தேவை. அரசியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இதை கேட்க வேண்டும் இறைவனிடத்திலே. எங்களுடைய பள்ளியோட சம்பந்தப்பட்டு எந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் கேட்க வேண்டும். மிக பிரதானமானது எங்களுடைய ஞானபிதா அவர்களுடைய வாழ்நாள், சரீர சுகத்துடன் அவர்களுடைய வாழ்நாளை நீளமாக்கி விடு என்று கேட்க வேண்டும். ஏன்? கஸ்ஸாலி இமாம் இருக்காங்களே, அவங்களை காட்டி தந்தது யார்? ஒரு ஸ்பெஷலிஸ்ட காட்டி தந்தது யார் எங்களுக்கு? எங்களுடைய ஷேகுனா அவர்கள். கலிமத்து தையிபாவின் உண்மையான கருத்தை புரிய வைத்தவர்கள் யார்? எங்களுடைய ஷேகுனா அவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய சொல்லை மதிக்காமல் நடக்கக்கூடியவர்களும் தௌஹீத்வாதிகளிலே இருக்கின்றார்கள். வேதனைக்குரிய விடயம்.
அவர்களை மிஞ்சிய ஒருவர் இல்லை. அதை நீங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். தௌஹீதுவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நாங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அவர்களை மிஞ்சிய ஒருவர் இல்மிலே இல்லை. எந்த ஒரு இல்மாக இருந்தாலும் அது அவர்களுடைய காலடிக்கு சென்றுதான் கற்க வேண்டியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த வாழ்நாளிலே நாங்கள் தெளிய வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றது. நாங்க இப்பதான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த நிலைமையில வச்சு அவோட வாழ்நாள் முடிஞ்சிட்டாமண்டா கை சேரும். நாங்க நிறைய கற்றுக்கோணும். அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கி அதை புரிஞ்சு அவர்களுடைய வாழ்நாளை நீட்டித்தர வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அதுபோல இந்த கஸாலி இமாம் அவர்கள் எழுதிய தமிழ் கிதாபுகளும் இருக்கின்றது. அவர்கள் எழுதிய நிறைய தமிழ் அவர்கள் எழுதிய கிதாபுகளை தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது. அவைகளை வாசித்து பயன்பெற வேண்டும். ஏன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டியவைகள், ஷைத்தானை அடக்கி ஆள்வதற்குரிய நடைமுறைகள், இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே நான் ஒரு புத்தகம் பார்த்தேன். அது கஸாலி இமாம் அவர்கள் தனிமை பற்றி எழுதியிருக்கின்றார். நீங்கள் அவ்வாறான புத்தகங்களை வாங்குகின்ற போது பேரை பார்க்க வேண்டும். யார் எழுதியிருக்காங்க என்று பார்க்கணும். அதுல கஸாலி இமாம் என்று எடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்துக்கு முதல் உரிமை கொடுங்க, கொடுத்து எடுங்க. எடுத்து நேரத்தை செலவிட்டு படிக்கிறதுக்கு மிக தகுதியான புத்தகங்கள் அவர்களுடைய புத்தகங்கள். யாரும் மொழிபெயர்த்து இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து பாருங்க. ஏதாவது நம்மள அகரத்துக்கு முரணா இருந்துச்சுன்னா ஞானபிதா இருக்காங்க, மௌலவிமா இருக்காங்க. இது உங்களுக்கு மிக சலுகை வழங்கப்பட்ட இடம். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். எல்லோரும் கற்று தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தெரியவில்லையானாலும் உங்களுக்காக கிதாபுகளை புரட்டி சரியான விடைகளை பார்த்து சொல்வார்கள். நீங்கள் எந்த கிதாபாக இருந்தாலும் பார்த்து புரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் கஸாலி இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் நாங்கள் இவ்வாறான விஷயத்தை சொல்றோம்? 3 விஷயத்தை சொன்னோம். என்ன காரணம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், கம்மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அத்ஷ். எத்தனையோ பேர்கள் நோன்பு நோக்கின்றார்கள், அவர்களுடைய நோன்பிலே அவர்கள் அனுபவித்தது பசியும் தாகமும் தான். பசியையும் தாகத்தையும் தவிர அவர்களுடைய நோன்பிலே எந்த பிரயோசனமும் கிடையாது. என்னத்துக்கு நோன்பு நோற்ற? பசி பட்டினியா கிடக்கிறதா நோன்புடைய நோக்கம்? இந்த லிஸ்டில நாங்க வந்துட போப்படா என்பதை குறிப்பதற்காகத்தான் இப்போது நான் சொன்ன கருத்தை எங்களுடைய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த கருத்துக்களை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.